ஸ்ரீராம ஜெயம். என் பெயர் அன்பு மீனாள் பூபதி ராஜன். எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தானுக்கும் சிவாவுக்கும் மிக்க நன்றி. நன்றிகள் பல. அவர்கள் ஸ்ரீராமன் அருளால் நீடூடி வாழ வேண்டும். இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். மிதிலை நகரம் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த அழகு நகரம். விஸ்வாமித்தர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மூவரும் மிதிலை நகருக்குள் வரும்பொழுது கன்னி மாடத்தில் சீதாதேவியை ஸ்ரீராமர் நிமிர்ந்து பார்த்தார். சீதையும் ஸ்ரீராமரை பார்த்தார். ஒருவர் இதயத்தில் ஒருவர் புகுந்து கொண்டார்கள். அதுதான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற பாடல். இதை கம்பர் அழகாக பாடியுள்ளார். எண்ணறு நலத்தினாய் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணியும் கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணமும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற பாடல். பிறகு அரண்மனைக்குள் மூவரும் சென்றார்கள். ஜனக மகாராஜா ஸ்ரீராமரை பார்த்தார். ஆகா, என்ன அழகு என்று வியந்தார். உடனே அவர் மனதில் நம் மகள் சீதைக்கு இவர்தான் மாப்பிள்ளை என்று மனதில் நினைத்தார். அரண்மனைக்குள் எல்லா நாட்டு அரசர்களும் வந்து இருந்தார்கள். ஒவ்வொருவராக சிவதனுசுவை வளைக்க முயன்றார்கள். முடியவில்லை. பிறகு ஸ்ரீராமர் சீதையை நினைத்து சிவதனுசுவை நான் ஏற்றினார். வில் வளைந்தது. அங்கு சீதையும் ஸ்ரீராமரை நினைத்து வேண்டினார். அதன்படி நடந்தது. பூமாரி பொழிந்தது. தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்தினார்கள். ஜனக மகாராஜாவும் வாழ்த்தினார். மகிழ்ச்சியாக இருந்தார். சீதையும் மகிழ்ச்சியாக இருந்தார். நாட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் இனிதே திருமணம் நடந்தது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று இரண்டெழுத்தினாள். ஸ்ரீராமரின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சுபம். நன்றி, வணக்கம்.